இது ஒரு நீர் குழந்தை. அடிகள் அனைவரும் இதை பற்றிய ஆட்களாகவே விளையாடி இருப்பீர்கள். அதை நீர் கிண்ணத்தில் வைக்கவும் சிறிது நேரம் காத்திருக்கவும் நீங்கள் பார்ப்பீர்கள். இது கிண்ணத்தின் அளவிற்கு மாறும். நான் அதை குளியல் தொட்டியில் வைத்தால் மறுபடியும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். அது குளியல் தொட்டியின் அளவிற்கு வளர முடியும். ஆனால் நான் அதை கடலில் திரும்பி விட்டால் அது கடல் உண்மையை போல் பெரியதாக வளருமா என்று நீங்கள் சொல்வீர்களா? நேரடியாக வீசுங்கள். இது எப்படி செயல்படல? கடல் நீரின் உப்பு அதிகமா? அப்படி இருக்க கூடாது. கீழே சென்று பார்க்கலாம். இது எங்க போச்சு? மீன்களால் சாப்பிடப்பட்டு விட்டதா? என்ன சத்தம் இது? ஐயோ, நான் தண்ணீரில் ஊர்ந்து கொண்ட ஏலியில் இருந்து பிறகு இது இப்படி ஆகிவிடும் என்று நினைத்தனே இல்லை. அது சென்ற கப்பல்களை எல்லாம் அழித்து விட்டது. இப்போது முழுமையாக பிரச்சனை ஏற்படுத்திவிட்டேன். நிறுத்துங்கள். சாதாரணமாக சதுப்பு புழு பெரிதாக ஆனவில் அதன் உடல் மிகவும் பக்குவமானதாக இருக்கும். அது எப்படி கப்பல்களை கடிக்க முடியும்? இதோ காரணம். இதற்கு பற்கள் இருக்கின்றன. அதனாலே இந்த இரும்பு ஆவியை பயன்படுத்தி அதை உடைத்து விடுங்கள். இவ்வாறு அதுக்கு எந்த சலமட்டையும் இல்லை. ஆனால் இந்த சாதனை கடலின் அடியில் சென்று விட முடியாது. நம்மால் ஒரு வேட்டை மாட்ட வேண்டும். யாராவது ஒரு மூக்கால் அதை மேலே கொண்டு வர வையுங்கள். ஓ, இப்போது யாரை தேட வேண்டும் என்று பார்ப்பேன். என்னை ஏன் பார்க்கிறாய்? உன்னை பொதுநல உணர்வு இல்லையா? உனக்கு என்ன ஆகிவிட்டது? சீக்கிரம் என்னை கீழே இறக்கிவிடு. விரைவாக நானும் வெளியே சென்று விட்டேன். விரைவாக ராக்கெட் தாக்குங்க. விரைவாக ராக்கெட் தாக்குங்க. நீ என்ன சொல்கிறாய்? மிகவும் தூரம் கேட்கவில்லை. மிகவும் தூரம் கேட்டுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் கடித்து விட்டது. உனக்கு ராக்கெட் துப்பாக்கி பிரயாணியில் சேதமில்லை. ஆனால் புறா முனையில் கீறிண்டு விட்டது. நீ பார்க்கிறாயா? இதுவே அதன் விளைவு. பற்கள் இல்லாமல், இது யாதும் இல்லாமல் அது குனிந்து சிறிய குழந்தைகளை குப்பை போனால் கொண்டாட்டி போகிறது. நான் நினைத்திருந்தேன் நீங்கள் மிகவும் கடுமையானவர் என்று. உங்களுக்கு கடிக்க மிகவும் பிடிச்சதா? சிறிது நினைவுகளை பாருங்கள். கடியுங்கள். கடிக்க அடித்து விடுகிறேன். பித்தலாட்டம் நீங்கள் விரைவில் சாக மாட்டீர்கள். தவறான விஷயம். ஒவ்வொரு விழும் தனித்துவமானதாக இருக்கிறது. நீரை சந்திக்கும் போது அது பெரிதாகும். இதற்கு காரணம் இப்பொழுது பெரிய பிரச்சனையாகிவிட்டது.